மேட்ச் ஆரம்பிங்க. சரி ஓகே நிறைய இருக்கேன். சீக்கிரம் ஆரம்பிடா பேசிட்டே. இந்த ஷோ லேட் ஆவறதுக்கு காரணமே வந்து நான் அடிச்சு கொள்ளுங்கடா. டேய் உண்மையில உனக்கு ஏதோ ஆயிடுச்சு போறா. நீ பார்த்தா வந்துறது ஆரம்பி. டேய் யாரும் பேசாம இருங்கடா. இரு எதுக்கு வீய வந்து சொன்னா முதல்ல. ஃபர்ஸ்ட் நியாயமாவே இல்ல கொஞ்சம் கூட. ஆமா நியாயமே இல்ல. பெரியவங்க நாங்க இருக்கோம். நீ எப்படி மூணாவது பேசுக்கு வந்த எப்படி அது நியாயமாகும்? அதான் நான் கேக்குறேன் நானு. நிறுத்துங்க எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக் ஹலோ வி ஆர் பிடிஎஸ். இப்போ நம்ம தாய்லாந்துல இருக்கோம். இது ஒரு ஸ்பெஷலான லைவ். அதுவும் வி லைவ்னு ஆரம்பிக்க போகுது. இது வி லைவ் ஆப் திறப்பு விழா. புதுசா ஒரு ஆப் நம்ம செய்ய போறோம்ல. அதுல இனிமே நிறைய ஷோ வரும். ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆர்மிஸ்க்காகவே நீங்க இந்த வி லைவ் ஆப் மூலமா எங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நாங்க லைவ்ல அதுல வருவோம். நீங்க கூட பேசலாம். நிறைய வித்தியாசமான ஷோவும் உங்களுக்கு வரும் அதுல. சம் 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 விளையாண்டு ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். ஓகே நான் முதல்ல பண்றேன். இப்ப நல்லா கீழே லெஃப்ட் ரைட். ஓகே ஓகே எப்படி வேணா பண்ணலாம்ல. யாரும் பேரடைச்ச மாதிரி இருக்க. பயப்படாம நில்லு. என்ன நான் எங்க பயப்படுறேன்? தெரியாதரமா நான் ஒண்ணு சூஸ் பண்ணிட்ட போல. ஆரம்பிங்க. முடிஞ்சா ஒரே வாட்டில தோக்கட்டுற பாப்போம் என்ன. ஏய் அதெல்லாம் நியாயமே இல்ல சொல்லிட்டேன். நீ பண்றது தான் நியாயம் இல்ல. டைம் ஆயிடுச்சு ஆரம்பிங்க. சரி ஓகே நிறைய இருக்கேன். சீக்கிரம் ஆரம்பிடா பேசிட்டே. இந்த ஷோ லேட் ஆவறதுக்கு காரணமே வந்து நான் அடிச்சு கொள்ளுங்கடா. சரி சரி டக்குன்னு ஓகே சரி சின்ன ஜங்குக்கு மச்சு போங்க. ஆமா சீக்கிரம் போங்க. அட்டாக் பண்ணா சரிப்பட்டு வருமா? சரி நானே பண்றேன் விடு. சம் 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 என்னடா இது? சம் 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 சம். என்ன இவனுங்க இப்படி விளையாண்டுட்டே போறானுங்க? ஜங்கு இங்க வா. உன் கூட நான் போட்டி போறேன் எப்படி இருக்குன்னு பாப்போம். என் கூட வச்ச கூடாது. ஏய் சம் சம் சம். எப்படி இதுல ஜெயிச்ச பத்தியா? உனக்கு வராத கேம் இதுதான்னு சொல்லி தொலையண்டா. அத விளையாட்டு தொலையலாம். சரி சரி இப்ப அடுத்த ரவுண்ட் வேற கேம் எடுத்து நான் சொல்றேன் பாருப்ப. நீ ரொம்ப ஃபாஸ்டா பண்ற. இருங்க இப்படி பண்ணனும். நீ எம்சி னு ஓவரா பண்றியா? ஏய் சண்டை போடாதீங்கப்பா. முதல்ல தலைவரா எல்லாரும் செருப்புல இந்த மாதிரி ஆடணும்டா முதல்ல. சரி சரி அடுத்து வரேன்னா அடுத்த கேம் முதல்ல அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வைக்கடா. ஸ்டார்ட் தி சிசர். ஸ்டார்ட் தி சிசர். என்னடா இவன் இது வைக்கலாம்னு பார்த்தா நான் எம்சியா மாறிடவா? நீ எம்சியா இருந்தா அந்த ஷோ நல்லாவே இருக்காது. எல்லாம் வேஸ்டா போயிரும். போர் அடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? டேய் ஜினு வெல்ல வாடா. உன் கூட போட்டி போறேன். ஆஹா முடியல. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது? ஏய் ஆஹா இவனுக்கு போட்டி நான் போறேன். எனக்கு ஆசையா இருக்கு. ராப் மாஸ்டர் நீ போறியா? சரி வா. ஓகே எல்லாருக்கும் போட்டி போட ஆள் கிடைச்சிச்சு. இப்போ வீ தான் தனியா ஜெயிச்சாகணும். ஸ்டார்ட் தி சிசர். ஸ்டார்ட் தி சிசர். ஸ்டார்ட் தி சிசர். ஸ்டார்ட் தி சிசர். ஐயா இப்போ கரெக்டா ஜெயிச்சிருக்கிறது ஜங்குக்கும் ஜின்னும் தான். ஆமா நான் ஜெயிச்சிருக்கேன். அவனும் தான். எனக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் வருமா வராதா? அவனுக்கு வராது. மூணாவது கேம் பேரு மூஞ்சில இருந்து எடு. ஆமா மூஞ்சில இருந்து எடு அப்படின்னா நம்ம மூஞ்சில ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டிடுவாங்க. நம்ம தலையை ஆட்டி ஆட்டி அதை எடுத்துடணும். ரெண்டாவது ஜெயிச்ச வின்னர் சுகா என்ன சாப்பாடு வேணும் சூஸ் பண்ணிக்க. இதோ இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அதுக்குள்ள என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூங்கியோட மூஞ்சில ஒட்டுறான் பாரு ஸ்டிக்கி நோட்ஸ். கலரவே கலராத மாதிரி. என்ன இவன் மூக்கு மேல ஒட்டிட்டு போயிட்டான். கையெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்க கூடாது. எதை வச்சுமே எடுக்க கூடாது. நீ எதை அப்படி எடுத்தாவணும். இல்லையே உதறி விட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துடணும். ஆமா கண்டிப்பா. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா சுகாவா? இவனுங்க இவ்வளோ டைட்டா ஓட்டினா எப்படி கழட்டுவேன்? லேசா ஓட்டினா கூட பரவாயில்ல. ரொம்ப டைட்டா ஓட்டுறானுங்க. இதுக்கு டைம் லிமிட் எதுவும் இருக்கா? கொடுங்க. தலையை ஆட்டக்கூடாது புரியுதா? தலையை ஆட்டிட்டு வரவே வராது. அதெல்லாம் கிடையாது. தலையை ஆட்டக்கூடாது. லைட்டா தலையை ஆட்டிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட்டக்கூடாது. ஓகே நான் தலையை ஆட்டி தான் வெளியே எடுப்பேன். நான் வர வேர்ல்ட் ஹேண்ட்ஸம் அசிங்கப்படுத்திடாதீங்க. என் ஃபேஸ் வேற ட்ரை ஸ்கின்ரா. ஈஸியா இது ஒட்டிக்கும். கலர கூட கலராது. நல்லா மூஞ்ச காமி ஒட்டணும்ல. எனக்கு மட்டும் ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா இது ஈஸியா கீழே விழுந்துரும். ஆனா எனக்கு ட்ரை ஸ்கின். இந்த கேமோட வின்னர் ஜெஹோப். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு வேண்டிய சாப்பாடு சூஸ் பண்ணிக்கோ. ஓகே எனக்கு வந்து அது ஐயோ எப்படி எடுத்துட்டு பத்தியா? நான் தானே வின்னரு. இந்த சாப்பாடு பார்க்க செம டேஸ்டியா இருக்கும் போலயே. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஆமா மணக்குதுரா.
இல்லை என்னோட சாப்பாடு எங்கே இருக்குது நான் சூஸ் பண்ணது அது அங்கே இருக்குது. இதெல்லாம் தாய்லாண்டில் சூப்பரான ஃபுட் தான். இது பேர் என்ன? இதுக்கு பேர் ஏதோ கங்ஜித் சூப் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஸ்மெல் சூப்பராக இருக்குடா. தோத்து போனாலும் நந்து போ, ஜெயிச்சவங்கள சாப்பிட விடுங்க. தள்ளுங்க வகை வகையான சாப்பாடு இருக்க எடுத்து சாப்பிடுங்க. என்னோட சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். இது என்னது? ஏதோ மீன் மாதிரி இருக்கு. அது பேர் ஏதோ பிளாக்ரோங் லட்டுப்புவோம், அதாவது ஃப்ரைடு ஃபிஷ்ஷா? ஓகே, அதை பார்த்தா ஃப்ரை பண்ண மாதிரியா இருக்குது. அதான் எனக்கும் தெரியல. சரி ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. ஆமாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும்ல. இது என்ன சாஸ் இப்போ தெரியுங்க? இதை நினச்சி சாப்பிடணுமா? ஆமாம் நினச்சி சாப்பிடுங்க. இந்த சாஸ் கொடுத்தாங்களே நினச்சி சாப்பிடல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நினச்சிட்டா. நல்லா இருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. இந்த ஃப்ரைடு சிக்கன் வெறும் சிக்கனை சாப்பிட்டு பாருங்களா, அதான் சூப்பராக இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இவன்ட்டு யார் இப்போ ரிவ்யூலாம் கேட்டது? சும்மா சாப்பிட கொடுத்தத. டேஸ்ட் எப்படிடா இருக்கு? ஐயோ சாப்பிட்றியாடா? வேணாம், நம்ம ஊரில் வைக்கிற முள்ளங்கி சூப் மாதிரி இருக்கு. அதானே அப்படிதான் டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு. இந்த சாப்பாடு ஏதோ நல்லா இருக்குல்ல. நான் டான்ஸ் ஆடுறேன், எனக்கு சாப்பாடு தெரியுங்களா? ஜீவன்லாம் அவுட்டு. அவன் ஒழுங்காக டான்ஸ் ஆடி காமிக்கலாம், அவனுக்கு சாப்பாடு கிடையாது. அவனை செக்ஸியாக ஆட சொல்லுங்க, அப்போ நான் தரலாமான்னு யோசிக்கலாம். எப்படி இருக்கு என்னோட டான்ஸ்? எனக்கு ஒரு பீஸ் கொடுக்க முடியுமா? சீக்கிரம் சொல்லுங்க. வெளியில போயிடு. ஐயோ இது டேஸ்ட் எப்படி இருக்கு? எங்க பயப்படுறீங்க எல்லாரும்? சரி ஓகே, ஜெயிச்சவங்க மட்டும் சாப்பிடணும் இல்லை, எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடு பத்தி எல்லாரும் அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு தான் பொறுமையா இருக்கணும்ன்றது. அடுத்து நம்ம OX கேம் விளையாட போறோம். அதாவது O அப்படின்னா சரி, X அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேள்வி ரைட்னு நினைச்சா O காமிங்க, தப்புன்னு நினைச்சா X காமிங்க. ஓகே எல்லாரும் சாப்பிட்டீங்க, எல்லாரும் சந்தோஷமா? ஆனா இது இருந்துச்சு முடியல. அடுத்து நமக்கு இன்னொரு கேம் ஒன்று பாக்கி இருக்கு. என்ன ஜீவன்? ஆமா அது இன்னும் ஜாலியா இருக்கும். நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அவங்க காமிக்கிற ஆன்சர் ஓவா இருந்துச்சுன்னா உண்மைன்னு அர்த்தம், எக்ஸா இருந்துச்சுன்னா பொய்ன்னு அர்த்தம். எப்படி உண்மையா இருந்தாலுமே அதை பொய்னா சொல்ல போறாங்க. ஷோ லைவா போய்கிட்டு இருக்கு, யாரும் உண்மையா சொல்ல போறது இல்ல. கொஞ்சமாச்சும் மூளையோட கேம் எடுக்கிறீங்களா? சரி அவங்க பொய் சொல்றாங்கன்னு தோணுச்சுன்னா நம்ம அவங்கள பனிஷ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்ச தண்டனை கொடுத்துடலாம். ஆமா இது நல்லா இருக்கு. நல்லவனையும் சேர்த்து பொய்ன்னு சொல்லிட்டு போங்க. அது என்ன தண்டனைன்றதை சொல்லிடு. அது விரலால நெத்தி அடிக்கிற தண்டனை. இது வலிக்கு வந்து கொடூரமான தண்டனை. உன்னோட டான்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜிமின். இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது, அதனால நான் காமிக்கிறது ஓ. அடுத்து ஜின் கேளு. ஜின்னு கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அவன்கிட்ட என்ன கேட்கலாம்? என்ன என்கிட்ட வரீங்க இப்போ? சரி கேட்கவும் மாட்டீங்க, யோசிச்சுட்டு இருக்கான் போல. சரி சீக்கிரம் கேட்டு தோ டக்குன்னு. ஆரம் டான்ஸ் நல்லா ஆடுவியா? இல்ல நானே ஒத்துக்கிறேன். வேண்டாம் கேள்வியா கேட்குறீங்க. சரி அடுத்த கேள்வி டக்குன்னு. அடுத்து ஜங்குக்க பிடிச்சி கேளுங்க. சீக்கிரம் அவன்கிட்ட போங்கப்பா. அதுக்கு முன்னாடி ஆரம்பம் செய்ய சொல்லுங்க, டான்ஸ் ஆட சொல்லுங்க. அவன் ஆரம் டான்ஸ் ஆட மாட்டேன், அவனை ஆட காமிக்க சொல்லு. சொல்லுங்க, இதான் என் ஸ்கில்லு. வேற யாருக்காச்சும் ஆரம்பிக்கிட்ட கேள்வி கேட்கணும் ஆசையா இருக்கா? எல்லாரும் ஆரம்பமே போட்டு சாப்பிடுக்கிறீங்களே எதுக்கு? அதான் அடுத்த கொஸ்டின். வேற ஆளால் நெத்தியை அடிக்க கூடாது. அடிச்சாதான் மஜாவா இருக்கும். சண்டை போடலாம். அடிக்க வேண்டாம், அடிச்சாலும் ஜீவன் அடிக்கும். ஜீவன் அடி வைப்பான் போல. எனக்கு வெறியா வருது ப்ரோ. ஆமா டக்குன்னு அடுத்த கொஸ்டினுக்கு போக மாட்டிருக்கேன். எனக்கே வெறியா தான் வருது. ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, திரும்ப அதே கேள்வி கேட்கறானுங்க. சரி இப்போ நான் கேள்வி கேட்கறேன், அதுவும் ஆரம்பிட்டு கேட்கறேன். ஆரம்பம் இஷ்டத்துக்கு நீ டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லல, அது என்ன மாதிரி டான்ஸ்ன்றதை காமிச்சு டான்ஸ் ஆடிக்க. எத்தனை வாட்டி திரும்ப கேட்டதை கேட்கறானுங்க. பேப்பர் ஐடி எல்லாம் இதே பண்றானுங்க. அடுத்து ஜோஹப். இவன்ட்ட என்ன கேள்வி கேட்கணுமா? இவன் தான் கேட்பான கேள்வி. சரி அவனை ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ அடுத்து நான் வரேன். ஓகே ஜீவனுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க. கியூட்டா ஏதாச்சும் பண்ணி காமிக்கணும்னு போட்டுருக்கு. இதுக்கு அவங்க கொஸ்டின் கேட்காம இருந்திருக்கலாம். இது வேணே வேணாண்டா எனக்கு. என்னடா இது ஆளாளுக்கு கொஸ்டின் சூஸ் பண்றீங்க, ஆனா ஒழுங்கா வரலன்னா வேணான்றீங்க. இதெல்லாம் இவனால தான். என்னடா திறப்பு விழா நடத்துறீங்க? திறப்பு விழா ஒழுங்கா இல்ல. இந்த ஆப்பை மட்டும் ஏத்தியாவும் பார்க்க போறோம். என்னடா பசங்க இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னடா ஒழுங்காவே பண்ண மாட்டேங்க. தவறு. நம்ம தான் எக்ஸோ கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அப்பதுக்கு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா தானே போய்கிட்டு இருக்கு. கைத்தேக்காரா கேள்வி கேட்கறதுலாம் ஸ்கிப் பண்ணி போறீங்க. ஒரு கேம் கூட உருப்படியா விளையாடல. ஆமா அவன் சொல்றது ரைட் தான். அப்ப இருந்து உட்கார்ந்து தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் முடிக்காம தான் இருக்கும். இப்பவே பண்ணா நம்ம ஷோ பண்ணாதான் அடுத்து வீல விழ போற ஷோ பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் 6th இந்த BTS. அப்பனா வியா? என்னடா இது? என்னடா கேள்வி கேக்குறாங்க? இது ஒரு கேள்வியே இல்லல. ஆறாவது பேர் தான் வருது. வீடா சொல்றாங்க. அது ஒரு கேள்வியே இல்ல. ஏதோ ஸ்டேட்மென்ட் அவங்க கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா, நான் தேர்ட் தான். இந்த அவசியம் நம்ம இதை சூஸ் பண்ணி ஆகணுமா? சண்டை கிளப்புறதுக்குனே இருக்குது இது. ஆமா நம்ம இதை சூஸே பண்ணணும். அந்த கொஸ்டினை கேன்சல் பண்ணுங்க. இந்த கேள்வி அவன் எடுத்தாலும் அவன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டுறணும்.
நம்மளாம் ஒண்ணா இருக்கோம் அப்படி ஒரு கேள்வி கேட்கறான் பாருங்க. அதான் பி வந்து அவன் தேர்டுன்னு சொன்னான். சுகா நான் இருக்கேன், ஆரம்பு ஜின்னு ஜோப்பு பெரியவங்க நாங்க இருக்கோம். நீ எப்படி மூணாவதா வந்த? ஏண்டா அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல நான் இருந்திருப்பேன். என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பேசாம இருங்கடா. எதுக்கு வி அவன் தேர்டுன்னு சொன்னா முதல்ல? நியாயமாவே இல்ல கொஞ்சம் கூட. ஆமா நியாயமே இல்லதான். பெரியவங்க நாங்க இருக்கோம், நீ எப்படி மூணாவது பிளேஸ்க்கு வந்த? எப்படி அது நியாயமாகும்? அதான் நான் கேட்கறேன் நானு. நிறுத்துங்க, எல்லாமே தப்பு தப்பா போய்கிட்டு இருக்கு. பெரியவங்க நாங்க 4 பேருக்குமே நீங்க நெத்தியில அடிக்க கூடாது, புரியுதா? இந்த கேமே ஒழுங்கா விளையாடல. நான் இதுலயும் யார் உண்மை சொன்னான்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்ப ஜின்னு பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிக்க. எனக்கு பனிஷ்மெண்ட் இது கொஞ்சம் டிஃபரெண்டான பனிஷ்மெண்ட். தலையில பூ மாட்டிக்க, அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு அடிச்சு பனிஷ்மெண்ட் முடிச்சிடுறேன். ஐயாட்ட அடிக்கிறதுக்கு முன்னாடியே வலிக்குதே. இப்போ நாங்கள் விளையாடுறது ட்ரூத் ஆர் ஃபால்ஸ். ஆனால் ஒழுங்காக உருப்படியாக விளையாடல. ஸோ நம்ம கேமோட எண்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் தரேன்னு சொன்னாங்க, தரலையா? தருவாங்க. ஸ்பெஷலாக அந்த தலையில் வைக்கிறத நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஜின்னு கடைசியில் மாட்டணும்னு. எனக்காகவே வா ஸ்பெஷலா பண்ணீங்களா? ரொம்ப நன்றி. இது கூட பண்ணலாம் எப்படி உனக்கு? இந்த ஷோவுக்கு வந்து நான் என்ன விளாண்டேன்னு எனக்கே தெரியல. என்னென்னமோ கேம் கொடுத்தானுங்க, ஒன்றுமே புரியல. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நான் தான் நம்பர் 1 சூஸ் பண்ணேன். அந்த ஐஸ்கிரீம் என்ன கொடுங்க. அது அங்கே இருக்கு. நம்பர் 5 யாருப்பா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தாடா. நீ கேட்டோம்லாம் தர முடியாது. திரும்ப வருவோம். இருங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. என்ன? சியர்ஸ் சியர்ஸ். ஓகே, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே வந்துட்டு நல்லா பார்சியாலிட்டி பார்க்குறீங்க, போங்கடா. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, இப்போ ஆரம்பி சொல்லு இந்த கேமை பற்றி. ஸோ நாங்கள் வீலைவ் ஆப் ஆரம்பிச்சிருக்கோம். வீலைவில் இப்போ இங்கே வந்து ஷோ மாதிரி இதுக்கப்புறம் நிறைய ஷோ வரும். நீங்களாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஷோ இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த வீடியோ ஒரு 1 hour தான் நினைக்கிறேன். அடுத்த வாட்டி 3 hours நம்ம பண்ணணும். ஃபேன்ஸுக்கு காமிக்கணும். ஆமிஸ் ஜாலியாக இந்த ஆப்பை வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் எந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆர்மிஸ் வேணாலும் இந்த ஆப்பை ஏற்றி வந்து நம்மளை வந்து பார்க்கலாம். நாங்கள் போடுற லைவ்லாம். இப்போ இந்த தாய்லாண்டில் நல்ல சாப்பாடுலாம் இருக்குது. நீங்களும் தாய்லாண்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது ரொம்ப. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ஜாலியாக. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷலான எபிசோட்லாம் நீங்கள் வீலைவில் மட்டும் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் வீலைவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணுற ஷோலாம் வரும். வீலைவ் ஆப் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். அதனால் செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஏற்றினீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க டெய்லி அந்த ஆப்பை பார்த்துக்கிட்டு. ஓகே, எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருக்கிறத லைவாக வீலைவில் போடுவோம். எல்லாரும் மறக்காமல் பார்த்துருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருங்க. நாளைக்கு கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய் பாய் மிஸ்.